என்னென்ன இது? எந்த ஏற்பாடும் பண்ணாம, இப்ப திடுதிடுப்புன்னு தட்ட மாத்தலான்னு சொல்றீங்க. இதுல ஏற்பாடு பண்றதுக்கு என்னம்மா இருக்கு? அதான் பொண்ணு இருக்கா. பொண்ணோட சொந்தக்காரங்க எல்லாம் இங்க இருக்கோம். மாப்பிள்ளை வீட்டு சொந்தக்காரங்களும் இருக்காங்க. அப்போ நிச்சயத்த பண்ணிட வேண்டியதானே? போ தாமரை, மாப்பிள்ளை பக்கத்துல போய் நில்லு. அப்பதான் ஜோடி பொருத்தம் எப்படி இருக்குன்னு பார்க்க முடியும். இந்தாங்க 2 பேரும் மாலைய மாத்திக்கோங்க. மனசுல ஒருத்தர நெனச்சுக்கிட்டு, இங்க இன்னொருத்தர் கூட நிச்சயதார்த்தம் நடக்குதே. என்னோட உண்மை காதல் என்னாகும்னு தெரியலையே. அம்மா அவள பாருங்களேன். பெரிய லைலா மஜ்னு காதல் மாதிரி ஃபீலிங்ஸ்ல பொங்குறா. ஜெனி, மாப்பிள்ளை வீட்ல எல்லாரும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வந்து எல்லாருக்கும் கூல் ட்ரிங்க்ஸ் கொடு. அம்மா ப்ளீஸ்மா, நான் எம்பிபிஎஸ் முடிச்சதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இப்ப கல்யாணம் வேண்டாம். எங்களுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் சம்மதம் சொல்லிட்டீங்கன்னா கல்யாணத்தை முடிச்சிடலாம். ப்ரொஃபசர் நேத்தே யாரும் லீவ் போடக்கூடாதுன்னு எவ்வளவு தடவை சொன்னாங்க. அதையும் தாண்டி ஜெனி ஏன் இன்னைக்கு லீவ் போட்டிருக்கா? தமிழ், நான் தான் சக்தி பேசுறேம்மா. சொல்லுங்கண்ணே. இன்னைக்கு ஜெனி காலேஜுக்கு வரல. ஏன் தெரியுமாண்ணே உங்களுக்கு? ஜெனிக்கு இன்னைக்கு நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு தமிழ். உன்னால முடிஞ்சா ஜெனி வீட்டுக்கு நேரா போய் அவ எப்படி இருக்கா, என்ன பண்றான்னு கொஞ்சம் பார்க்க முடியுமா? நீ கவலைப்படாத லோட்டஸ். உனக்கும் எனக்கும் நடக்க போற கல்யாணத்தை யாராலையும் தடுக்க முடியாது.